நாம் எல்லாரும் ஏதாவது ஒன்றின் மேல் உயிராக இருப்போம். சிலருக்கு கார் பிடிக்கும், சிலருக்கு வீடு பிடிக்கும், தாய்மார்களுக்கு குழந்தைகள் பிடிக்கும், சிலருக்கு தங்கம் பிடிக்கும், சிலருக்கு வைரம் பிடிக்கும், பகுத்தறிவாளருக்கு புதிய சிந்தனை பிடிக்கும், இங்கு பலருக்கும் தமிழ் பிடிக்கும். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒன்றின் மேல் அதீத காதல் உண்டு. ஆனால் அனைவருக்கும் என்ன பிடிக்கும்? ஏழையோ பணக்காரனோ பாமரனோ படித்தவனோ அனைவருக்கும் உலகில் வாழ பிடிக்கும். வாழ தேவையான உயிர் பிடிக்கும். உயிரை தாங்கும் உடல் பிடிக்கும். தனது உடலையும் உயிரையும் காதலிக்காதவன் வாழ்க்கையை வெறுக்கின்றான் என அர்த்தம். அவர் தொப்ப இருந்தாலும் சரி, தலைமுடியிலாடி சரி, முதல்ல கண்ணாடியை பார்க்கறது நம்ம முகத்தை தான். நம்மளை நம்மளே ரசிக்காட்டி வாழ்க்கை பிடிக்கலன்னு அர்த்தம். ஸோ அந்த உடல் எவ்வளோ நல்லா இருக்கணுங்கிறத நீ பேச போகிறோம். நம் உயிர் நமக்கு பெற்றோர் தந்தது. தாய் தவமிருந்து ஈன்றது. குழந்தை கருவில் இருக்கும் போதே அம்மாவிடம் கேட்பது என்னவென்றால் நன்றாக சாப்பிடு, அப்புறம் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். ஸோ உடல்நலம் கருவிலிருந்து தொடங்குகிறது. இந்த உடல்நலத்துக்கும் இயற்கைக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. இயற்கை நமக்கு உடல்நலத்துக்கான அனைத்தையும் தந்திருக்கின்றது. கேட்கலாம், பின் ஏன் பலரும் வியாதியால் துன்புறுகிறார்கள் என்று. ஏனெனில் நாம் இயற்கைக்கு முரண்பட்டு வாழ முற்படுகிறோம். வளர்ச்சிக்கு நான் எதிரானவன் அல்ல. வளர்ச்சியும் மாற்றமும் என்றும் தேவை. பட் ஆனால் இயற்கையோடு ஒன்றிய வளர்ச்சி தேவை. இயற்கைக்கு எதிரான வளர்ச்சி ஆபத்தாக முடிந்துவிடும். இப்போது சிறிய உரையாடல் போல் சொல்லிக் கொள்கிறேன். இயற்கையும் மனிதனும் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். இயற்கை கேட்கின்றது. இயற்கை மனிதனை பார்த்து, மனிதா சுத்தமான காற்று தருகிறேன். மனிதன் அதற்கு, அதில் திக்கில்லை, நான் புகைப்பிடிப்பேன், கஞ்சா அடிப்பேன், போதையில் மிதப்பேன், அது உன்னுடைய காற்றில் இல்லை. இயற்கை, சரி மனிதா, லங் கேன்சர் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், இறந்து மடிந்து போ. அதுக்கு மனிதன், ஐயோ நான் நல்ல புற்றுநோய் மருத்துவரையோ இல்லை கார்டியாலஜிஸ்டையோ பார்த்து வைத்தியம் பண்ணிக்கிறேன். விலையில்லா காற்று, காற்றுக்கு எங்கும் காசு கொடுக்க வேண்டாம். விலை கொடுத்தும் வினை வைக்கும் புகையும் போதையும். ஆனால் அதற்கு நம்ம அடிமையாகி விடுகிறோம். பின்னால் அதுவே வியாதியாக வந்துடுது. அடுத்த எக்ஸாம்பிள், இயற்கை கேட்கிறது, மனிதா நல்ல நீரை தருகிறேன், குடித்து மகிழ். மனிதனுக்கு சும்மா நீரை குடி மோர குடின்னு போர் அடிக்காதம்மா, சரக்கு அடித்தாதான் சொர்க்கம் தெரியும் என்று மதுப்பழக்கத்திற்கு அடிமையாகிறான். இயற்கை, சரி கல்லீரல் புற்றுநோயோ கல்லீரல் கெட்டோ ரத்த வாந்தி எடுத்து மடிந்து போ. உடனே மதியம் நான் இப்போவே கார்டியோ ஆன்காலஜிஸ்ட் பார்க்குறேன், லிவர் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்குறேன், நல்ல பாதி சொத்தை கூட எழுதி வைக்கிறேன், திரும்பி வாழ ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறான். யார் உங்களை குடிக்க சொன்னது? ஏன் இப்படி குடித்து குடியை கெடுத்து குடிமூழ்கி போகிறாய்? குடியும் தேவையில்லை, புகையும் தேவையில்லை, வியாதியும் தேவையில்லை. அடுத்து இயற்கை சொல்கிறது, நல்ல காய்கறிகள் தருகிறேன், உண்டு மகிழ், உடல் நலத்தோடு வாழ். மனிதன் காயாவது கனியாவது, பீஸா பர்கர் சிப்ஸ் ஷவர்மா இதில் இருக்க சுவை வருமா? இயற்கை, சரி இவனை திருத்த முடியாதுன்னு சொல்லி குடல் கேன்சர் ஏதோ வந்து மடிஞ்சு போ. மனிதன், ஓ அப்படிலாம் முடியாது, நல்ல கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பார்க்குறேன், எனக்கு ஒரே அஜீரணமாக இருக்குது. அதுக்கு இயற்கை சொல்கிறது, அது அஜீரணம் இல்லை மனிதா, உன் பாதி ஜீவன் போய் மீறி உள்ளது தான் அது. இப்படி இயற்கையோடு நாம் உரையாடி கொண்டே இருக்கலாம். இயற்கை நமக்கு நன்மை செய்ய முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றது. இயற்கைக்கு எதிர்வினை ஆற்றாமல் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால் உடல்நலத்திற்கு எதுவும் கேடு வராது. இப்போ புற்றுநோய் சிறப்பு மருத்துவராக நான் அதுக்காக என்ன கூப்பிட்டுருக்காங்க. புற்றுநோய் சிறப்பு மருத்துவராக என்ன சொல்லணும்னு சொல்கிறேன்னா, புற்றுநோய் ஒரு தடுக்கப்பட வேண்டிய வியாதி, ஈஸியாக தடுத்துடலாம். போலியோ அப்படின்னு ஒரு வியாதி இருந்தவங்க தெரிஞ்ச கூட இருக்காது, சொட்டு மருந்து வந்துச்சு காணாமல் போயிடுச்சு. அடுத்து ஸ்மால் பாக்ஸ், பெரிய மெயின் ஒரு வியாதி இருந்துச்சு, இங்கேருந்து முதியவர்கள்லாம் தெரிஞ்சிருக்கும், அது வந்து இறந்து போயிடுவாங்க. அதுக்கு வேக்சினேஷன் வந்துச்சு, காணாமல் போயிடுச்சு, இப்போ யாருக்கும் தெரியாது. அது மாதிரி இப்போ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கேன்சர் சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கு வேக்சின் வந்திருக்கு. அதை எல்லா பெண்களும் கரெக்டான வயசில் எடுத்துக்கிட்டால் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஒரு 20 வருஷத்தில் அழிஞ்சு போயிடும், யாருக்கும் தெரியாது. இது தடுக்கக்கூடியது. அடுத்தது ஏர்லி டிடெக்ஷன் சொல்லுவோம் நாங்கள் எங்களோட லெக்சர்ஸில். ஆரம்ப நிலையிலே கண்டறிகிறது எப்படி? ஆரம்ப நிலையில் கண்டறிஞ்சால் முக்கால்வாசி புற்றுநோய் கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடலாம். காமனாக வர்ற புற்றுநோய் என்னன்னா மார்பக புற்றுநோய். பெண்களுக்கு
அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 8ல் 1 பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் இருக்குது. இந்தியாவில் 20ல் 1 மார்பக புற்றுநோய் இருக்குது. ஆனால் எவ்வளோ பேருக்கு புற்றுநோய் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மார்பக புற்றுநோய் இது வந்து ரொம்ப முத்த ஸ்டேஜில் ரொம்ப அட்வான்ஸாக கட்டி மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் வராங்க. இதை வந்து நம்ம 40 வயதிற்கு மேல் எல்லா பெண்டிரும் வருடம் ஃபுல்ஃபில் டிஜிட்டல் மேமோகிராம் அப்படின்னு ஒரு மேமோகிராம் எடுத்து பார்த்தா மைக்ரோ கால்சிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிடலாம். அது கண்டுபிடிச்சா நம்ம என்ன அந்த இடத்த மட்டும் எடுத்து வேறு எந்த சிகிச்சையும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். ஸோ வழிமுறைகள் இருக்குது, காப்பாற்றிக்கணும், நம்மளோட அவேர்னஸை பொறுத்து இருக்குது. அடுத்து பாப்ஸ்மியருங்கிறது சாதாரண சின்ன டெஸ்ட், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அது பண்ணுனா ஒரு 200-300 ரூபா தான். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஆரம்பித்து புற்றுநோய் மாறுறதுக்கு 10 வருடங்கள் ஆகும். 10 வருடங்களுக்கு எப்போது ஒரு தடவை பண்ணால் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சி கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடலாம். இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஏதோ ஒரு விதத்தில் பண்ணியிருப்பீங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணால் கல்லீரலில் கட்டியிருந்தாலோ இல்லை சிறுநீரகத்தில் கிட்னியில் கட்டியிருந்தாலோ கர்ப்பப்பையில் கட்டியிருந்தாலோ இல்லை கருமுட்டையில் கட்டியிருந்தாலும் எந்த ஒரு கட்டி இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி குணப்படுத்திடலாம். சிடி ஸ்கேன் செஸ்ட், சிடி ஸ்கேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முன்னாடி ரொட்டீனாக எடுக்கிறது இல்லை, இப்போ ரொட்டீனாக எடுக்கிறோம். சிடி ஸ்கேன் செஸ்ட் எப்போ ரொட்டீனாக எடுக்க ஆரம்பிச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் கோவிட் தெரிஞ்சிருக்கும். கோவிட் வந்தப்போ எல்லாருக்கும் லங்ஸ் அஃபெக்ட் ஆச்சு. அப்போ சிடி ஸ்கேன் செஸ்ட் எடுக்கும்போது அன்டயக்னோஸ் லங் கேன்சர் கண்டுபிடிக்கப்பட முடியாத நிறைய பேர் கண்டுபிடிச்சோம் இன்சிடென்டலாக. அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் செஸ்ட் எடுத்தால் நிறைய பேருக்கு நுரையீரல் புற்றுநோய் இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது, எஸ்பெஷலி ஸ்மோக்கர்ஸ்க்கு. இது வந்து அறிகுறி இல்லாதவங்களுக்கு. அறிகுறி இருக்கவங்க என்ன பண்ணணும்? ஏர்லி டயக்னோசிஸ். எந்த ஒரு அறிகுறி தென்பட்டாலும் உடனே அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. உடனே அதுக்குரிய நல்ல மருத்துவரை அணுகி, புற்றுநோய் என்று தெரிந்தாலும் அதுக்குரிய புற்றுநோய் மருத்துவமனையை அணுகி, நல்ல புற்றுநோய் சிகிச்சை நிபுணரை அணுகி வைத்தியம் செஞ்சுக்கிட்டா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய கஷ்டமான வியாதி கிடையாது. ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்படி வைத்தியம் பண்ணுறது? புற்றுநோய்க்கு பார்த்தீங்கன்னா சர்ஜரி இருக்குது, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, டார்கெட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி, ஹார்மோன் தெரப்பி, இப்படி பலவித தெரப்பி இருக்குது. ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். இப்போ சர்ஜரின்னு எடுத்துக்கிட்டோம்னா புற்றுநோய் அறுவை சிகிச்சை முன்னாடிலாம் பயம் இருந்துச்சு, நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவாங்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி கிடையாது. புற்றுநோய் அறுவை சிகிச்சை வந்தால் கூட அந்த புற்றுநோய் வந்த இடத்த மட்டும் எடுத்துட்டு ஆர்கனை காப்பாற்ற முடியும். ஸோ மார்பகத்தை ஃபுல்லாக எடுக்க வேண்டியதில்லை, குடலை ஃபுல்லாக எடுக்க வேண்டியதில்லை, பேக் வைக்க வேண்டியதில்லை, நிறைய காப்பாற்ற முடியும். முன்னாடிலாம் வந்து தாடை புற்றுநோய் வந்தாலோ இல்லை வாய் புற்றுநோய் வந்தாலோ முழுக எடுத்துட்டு ஃப்ளாப் இங்கேருந்து பண்ணுவோம். இப்போ முகத்தில் மாற்றம் இருக்கும். இப்போ தான் அந்த மாற்றம் தேவையில்லை. ஏன்னா காலிலிருந்து ஒரு எலும்பு எடுத்து தாடை எலும்பு மாதிரியே மாற்றி மைக்ரோவாஸ்குலர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இங்கே ரத்த குழாயோடு சேர்த்து முகம் மாற்றுதல் இல்லாமல் அதே சமயம் புற்றுநோயை நீக்கி முகம் மாறுதல் இல்லாமல் நல்லபடியாக வைத்தியம் பண்ண முடியுது. இதனால் ஃபங்க்ஷனும் நல்லா இருக்குது. ஸோ ஆப்ரேஷன்ஸ் பற்றி பயப்பட வேண்டாம். இப்போ லேட்டஸ்ட்னா ரொபோட்டிக் சர்ஜரி இப்போ நிறைய பண்ணிட்டுருக்கேன். அதனால் அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலான்னு இருக்கேன். இந்த 1.5 வருஷத்தில் 200 சர்ஜரிக்கு மேலே பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பண்ணுறதில்ல. ரொபோட்டிக் சர்ஜரி அப்படின்னா 8 மில்லிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கிடையாது, 8 மில்லிமீட்டர் ஹோல்ஸ். அதுலேயே ரொபோட்டிக் ஆர்ம் அனுப்பிச்சிட்டு, இது வந்து ரோபோ பண்ணாது, நம்ம தான் பண்ணுவோம். பட் ரொபோட்டிக் அசிஸ்டட் சர்ஜரின்னு பேர் இதுக்கு. அந்த 8 மில்லிமீட்டர் ஹோலில் வந்து கேமரா வச்சு பார்த்தோன்னா 3D விஷன் கிடைக்கும். நீங்கள் 3D கேம்ஸ் ஆடுற மாதிரி. அதில் 10x மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும். 10 முறை விரிவுபடுத்தி காட்டும். இல்லை வெரி ஹைலி ப்ரிசைஸ், பிளட் லாஸே இருக்காது, ரொம்ப துல்லியமான ஆப்ரேஷன் பண்ண முடியும். அதுதான் ரொபோட்டிக் சர்ஜரியோட ஸ்பெஷாலிட்டி. ரிகவரி வந்து 8 மில்லிமீட்டர் ஹோல்ஸ் ரிகவரி உடனே அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். பேஷண்ட்டுக்கு வலியே எடுக்காது. ஸோ எந்தெந்த பேஷண்ட்டுக்கு தேவையோ எல்லாருக்கும் பண்ண முடியாது. எந்தெந்த பேஷண்ட் தேவையோ அந்த பேஷண்ட் ரொபோட்டிக் சர்ஜரி பண்ணோன்னா ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி பற்றி நிறைய தவறான எண்ணங்கள் இருக்குது. எல்லாருமே எந்த ஒரு வைத்தியத்துக்கும் போனோன்னா ஃபஸ்ட் எடுத்து எஃபெக்டை கேட்குறது இல்லை. சார் எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா? எஃபெக்ட் இருந்தால் உயிரை காப்பாற்றிடலான்னு சொன்னால் அதை கேட்க மாட்டாங்க. சரியா? ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா? பட் அதுவும் இப்போ சைடு எஃபெக்ட்ஸ் அதிகம் இருக்கிறது இல்லை. ஏன்னா மருந்து கொடுக்கும்போதே அதுக்குரிய சைடு எஃபெக்ட்ஸ் மாற்று மருந்து சேர்த்து தான் கொடுக்கணும். ஸோ முன்னாடி மாதிரி வாந்தி இருக்கிறது இல்லை, நிறைய டயர்ட்னஸ் இருக்கிறது இல்லை, பூஸ்டர்ஸ் கொடுத்துட்றோம், ஆன்டி எமெட்டிக்ஸ் கொடுத்துட்றோம். அதில் வந்து கீமோதெரப்பி பற்றியோ இல்லை ரேடியோதெரப்பி பற்றியோ கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. எல்லாத்தையும் வந்தால் உடனே கரெக்டான இடத்துல போய் கரெக்டாக வைத்தியம் பண்ணிக்கணும். பயந்தால் தான் வியாதி முத்திடும். இப்போ இம்யூனோதெரப்பின்னு ஒரு லேட்டஸ்ட் கான்செப்ட் வந்திருக்கு. இம்யூனோதெரப்பி என்னென்னா நம்மளோட உடம்போட எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய மருந்துகளை கொடுத்து நம்மளோட உடம்போட எதிர்ப்பு சக்தியை வச்சு புற்றுநோயை அழிக்கிறது. இது ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 கேன்சர்ஸை கூட க்யூர் பண்ணுது. இது வந்து கேன்சர் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் எங்கள்கிட்ட இந்த மாதிரி லெக்சர்ஸில் கேட்குறது, சார் கேன்சர் வராமல் தடுக்கிறது எப்படி? ரொம்ப ஈஸி. செகண்டரி ப்ரிவென்ஷன் சொல்லுவோம். மது, புகை, போதை இதை அறவே கூடாது. இப்போ யாராவது சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கீங்களாலும் விட்டுருங்க. உடனே புகையில போடுறதா உடனே விட்டுருங்க. அட்லீஸ்ட் வில் பி சேவ் பை 50%.
ஸோ இந்த பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. நல்ல உணவு, உடற்பயிற்சி வேண்டும். அப்படியே மீறி வந்துச்சுன்னா சார் எனக்கு எந்த பழக்கம் இல்லாமல் வந்துடுச்சு, ஏதாவது ஆரம்ப அறிகுறி எது தெரிஞ்சாலுமே உடனே அதுக்குரிய மருத்துவரை அணுகி சரியான முறையில் வைத்தியம் பண்ண கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். நான் வந்து 25,000 புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்கு மேலே பண்ணியிருக்கேன் இந்த 25 வருஷத்தில். ஸோ இவ்வளோ அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன், புற்றுநோயினால் பரிபூர்ணமாக குணமடைந்தவர் தான் நிறைய பேர். ஆனால் வெளியில் தெரியறதில்லை, வெளியில் யாரும் சொல்லிக்கிறதில்ல, அது ஒரு மித்துன்னு சொல்லி சொல்கிறதில்ல. மற்ற ஹார்ட்டில் ஸ்டென்ட் போட்ட தைரியம் பெருமையாக சொல்லிக்கிறாங்க. பட் புற்றுநோயில் காப்பாற்றப்பட்டவர்கள் 20 வருஷம் ஆனால் கூட யாரையும் சொல்கிறதில்ல. இறப்பவர்கள் மிக மிக சிலரே. ஆனால் அதுதான் வெளியில் பூதாகரமாக தெரியுது. அதனால் அது பயந்து தள்ளி போட்டால் தான் பிரச்சனையே. ஸோ பயந்து தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பயம் இல்லாமல் வாழ்வோம், வருமுன் காப்போம், வந்தால் எதிர்கொள்வோம், வெற்றி பெறுவோம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.